ஸோ துவக்க ஜபத்துல பிரதர் பிரேயர் பண்ண மாதிரி அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் வந்துட்டு அவரை வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்துட்டு தரிசிப்போம். 1 யோவான்ல 3வது அதிகாரத்துல 2வது வசனம் இப்படியாக சொல்கிறது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஸோ கர்த்தர் வந்துட்டு மாம்சத்துல கொலையுண்டு ஆவியில வந்துட்டு உயிர்ப்பிக்கப்பட்டார். இன்னைக்கு நமக்கு அந்த ஆவியை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அளவில்லாமல் வந்து நம்மளை சகல விதத்திலையும் உன்னதங்களிலே வந்து எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நமக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு கொடுத்திருக்கிறாருங்கிறத முழு இருதயத்தோட விசுவாசித்து இன்னைக்கான முதல் வசனம் பிரசங்கி 3:12 வாசிப்போம். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். ஆமென். சோ மனிதர்கள் கர்த்தர் வந்துட்டு நம்மளை எல்லாத்தையும் உண்டாக்குனது, புறஜாதியாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களாலும் சரி, அவருடைய சித்தமே எல்லா மனிதனுமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கணுமே. எப்பொழுதுமே அவன் வந்துட்டு நன்மை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வந்து நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு ஒரு நன்மையும் மனிதனுக்கு இல்லை என்று அறிந்திருக்கிறேனே. அப்ப இததான் வந்துட்டு பவுல் வந்து பிலிப்பியர் 4:4 சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சோ எதற்காக அவர் வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு சந்தோஷமாக இருங்கள் இருங்கள் வந்துட்டு மறுபடியும் கர்த்தருக்குள்ள இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்க, சங்கீதம் 37:4 வாசிப்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். ஆமென். சோ நாம எப்பொழுதுமே கர்த்தர் இடத்துல எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவர் கண்டிப்பா அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சோ அது எப்படி நம்ம வந்து கர்த்தர் இடத்துல மன மகிழ்ச்சியா இருக்க முடியும்? ஏன்னா எப்போ அவர் நம்மளுடைய வேண்டுதலுக்கு நம்ம ஜபத்துக்கு எப்படி பதில் கொடுக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும். யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்ப அவருடைய வார்த்தை நமக்குள்ள எப்பொழுதுமே நிலைத்து இருக்கிறப்ப நமக்குள்ள வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் எப்பொழுதுமே நிலைத்து இருக்கும்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப அந்த நிலைத்து இருக்கிறப்ப கண்டிப்பா நம்மளுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கண்டிப்பா அவர் வந்து ஜபத்துக்கு எப்பொழுதுமே பதில் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். வாசிப்போமே 3 யோவான்ல 1 அதிகாரத்துல 1 முதல் 4 வரைக்கும். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆமென். ஆமென். ஸோ இந்த வசனத்துல எத்தனை தடவை வந்துட்டு சந்தோஷமாக இரு, சந்தோஷம்ங்கிற வார்த்தை வந்து மறுபடியும் இந்த 4 வசனத்துல வந்துட்டு நிறைய தடவை வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல யோவான் வந்து காயுக்கு எழுதுறப்ப எப்படி எழுதுறாருன்னா, சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு உன் ஆத்துமா நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுதுதான் வந்துட்டு உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும். எல்லாவற்றிலும்னாக்க இன்னைக்கு வந்துட்டு நமக்கு கர்த்தர் வந்துட்டு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணமுமாக. கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையுமே நமக்கு வந்து கர்த்தர் இந்த உலகத்துல ஏற்கனவே அவரை முழு இருதயத்தோடு நாம ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் ஏற்கனவே கொடுத்துட்டார் நமக்கு. அதை நாம விசுவாசத்தோட எப்பொழுதுமே விசுவாசத்துல இருக்கிறப்ப நமக்கு வந்து எந்த ஒரு நம்மளை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம நடக்க வேண்டியது ஒன்றுதான் வந்துட்டு, செயல்பட வேண்டியது ஒன்றுதான் வந்துட்டு பாக்கியாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஆத்துமா வாழ்கிறது போலங்கிற அந்த வார்த்தையை பார்த்தோம். எசேக்கியேல்ல 18:4, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஆமென். இந்த இடத்துல ஆத்துமா என்று குறிக்கிறது வந்து ஒரு மனிதனை தான் வந்து குறிக்கிறது. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், ஆனால் பாவம் செய்கிற ஆத்துமா கண்டிப்பா வந்துட்டு சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம், நித்திய மரணம். அப்ப
கர்த்தர் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஆத்மாவை குறிச்சு தான் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அவர் வந்து பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வரைக்கும் ஆத்மாவை குறிச்சே தான் வந்துட்டு அவர் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு சொல்லிக்கிட்டே வர்றாரு. வாசிப்போமே மத்தேயு 10:28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆமென். அப்ப நாம வந்துட்டு ஆத்மா வந்துட்டு மரணத்துக்கு போகிறப்ப அவர் நித்திய மரணத்தை குறிச்சு இங்க வந்துட்டு சொல்றாரு. உங்களுடைய சரீரத்தை மாத்திரம் யாராவது உங்களை கொண்டாங்கன்னா அதுக்கு மேல உங்களை வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா வந்துட்டு உங்களுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. இப்ப இன்னைக்கு நிறைய வந்துட்டு தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள்லாம் வந்துட்டு கர்த்தருக்காக வந்துட்டு தங்களுடைய உயிரையும் வந்துட்டு கொடுத்தார்கள். அவரை வந்துட்டு கொலை செய்தார்கள். விதவிதமா வந்துட்டு அவர்களை வந்துட்டு கொலை செய்தார்கள். அவர் இந்த இடத்துல சொல்றாரு, உங்களுடைய சரீரத்தை தான் வந்துட்டு அவங்களால வந்துட்டு கொல்ல முடியுமே இல்லையா, உங்க ஆத்மாவை யாருமே வந்துட்டு கொல்றதுக்கு கை வைக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள் தான் வந்து இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு. ஆனா பாவம் செய்கிற ஆத்மா தான் சாகணும். அப்ப கர்த்தருக்கு அவர் எப்பேற்பட்ட வார்த்தைகளை நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு. அவர் இந்த முழுக்க வந்துட்டு ஆத்துமாங்கிற அந்த விஷயத்த மறுபடியும் வந்துட்டு அவரை நமக்கு கொடுத்த அந்த முதல் கட்டளையே வந்துட்டு அவரை வந்துட்டு எப்படி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு தான் நாம அவரை வந்துட்டு அன்பு கூறணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப நாம இந்த உலகத்துல கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்மள இந்த உலகத்தை நேசிக்காதீங்க. 1 பேதுரு 2:11 சொல்றது படி பாத்தீங்கன்னா, நீங்க இந்த உலகத்துல வாழ்றப்ப நீங்க வந்துட்டு எப்படி ஆபிரகாம் மற்ற பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் வந்துட்டு அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிற நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற எந்த வித மாமிச இச்சைகளை விட்டு நீங்க வந்து விலகணும் என்று கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம இந்த உலகத்துல பரதேசிகளாக இருக்கிறோம். ஏன் பரதேசிகளாக கர்த்தர் நம்மளை வந்துட்டு அறிக்கை செய்கிறார் அப்படி சொல்றாருனாக்க, ஏன்னா நம்மளுடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்குது. அவர் வருவதற்காக, கர்த்தர் வருவதற்காக, அவருக்காக நாம வந்துட்டு காத்து கொண்டு இருக்கிறோம். நம்மளை வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு பரலோகத்தின் ஸ்தானாதிபதிகளாக நாம இந்த உலகத்துல வந்துட்டு நடக்கிறோம், பிரஜையா வந்துட்டு நடக்கிறோம். அப்ப பரலோகத்தில் செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் வந்துட்டு பூலோகத்துல செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அந்த வசனத்தை நாம வாசிக்கிறப்ப அதை நம்ம நிறைய பேர் ஜெபமாவும் சொல்றோம். அப்ப அந்த காரியங்களை எல்லாம் யார் செய்யணும்னாக்க நாம தான் வந்துட்டு செய்யணும். அதுக்காக தான் கர்த்தர் தன்னுடைய ஆவியை நமக்கு வந்துட்டு கொடுத்து சகலவித ஆசீர்வாதத்தை நமக்கு வந்துட்டு கொடுத்திருக்காரு ஏற்கனவே. யாக்கோபு 1:21 வாசிப்போமே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்கணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். அப்ப நம்மளுடைய ஆத்மா வந்துட்டு ரட்சிக்கப்பட வேணும். ஏன்னா நம்ம ஆத்மா வந்துட்டு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த உலகத்தின் அதிபதியோட ஆவியோட துணையோட தான் நாம வந்துட்டு எல்லா விதமான பாவங்களை நம்மளுடைய மனசும் மாமிசம் விரும்பினதை செய்தோம்னு சொல்லி எபேசியர்ல 2வது அதிகாரத்துல முதல் 3 வசனம் வந்து சொல்லுகிறது. இன்னைக்கு என்னுடைய ஆத்மா வந்துட்டு ரட்சிக்கப்படுவதற்கு வந்துட்டு கர்த்தருடைய வசனம், அவர் ஆவியாக இருக்கிற தேவன் தன் வார்த்தையின் மூலியமாக நம்மளோட வந்துட்டு எப்பொழுதுமே பேசி கொண்டிருக்கிறார். அந்த வசனத்தை சாந்தமா, ஏன்னா சில வசனங்களை வந்துட்டு நாம வந்துட்டு எரிச்சலோட ஒரு பொறுமை இல்லாம வந்துட்டு இது இப்படி சொல்லி இருக்குதே, இது எனக்கு ஒத்தே வரலையே, ஆனா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கட்டாயத்துல ஏத்துக்காம எல்லாத்தையும், ஏன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லியிருக்கிறப்ப, அப்ப நாம அந்த எல்லா வசனங்களையுமே சாந்தத்தோடு அந்த சத்தியம் வந்துட்டு, ஏன்னா சத்தியத்தை நாம கை கொள்றதுக்கு வசனம் தான் வசனத்துக்கு அர்த்தம் சொல்லி கொடுக்கணும். அதை நம்ம முழுமையாக புரிந்து கொண்டுதான் நாம வந்து எல்லா காரியத்தையும் வந்துட்டு செய்ய முடியும். அப்பதான் வந்துட்டு நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை ரொம்ப எளிமையாக, அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் சொன்ன காரியம் வந்து அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்து எப்பொழுதுமே வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். என்னாகமும் 15:31 வாசி. அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும், அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். ஆமென். சோ எந்த ஆத்துமா வந்து அறுப்புண்டு போகும்னாக்க, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி, அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி அவருடைய கற்பனை மீறி நடக்கிறவங்களுடைய ஆத்மா வந்துட்டு கர்த்தரை விட்டு விலகி போயிரும் சொல்லியிருக்காரு.
அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து ஒரு மனிதனுக்கு வந்துட்டு ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மாவுடைய ரட்சிப்பை குறிச்சுதான் வந்துட்டு இவ்வளவு நேரம் நாம வந்துட்டு வசனத்தை பார்த்தோம். ஏன்னா ஒரு மனிதன் சொன்னோம்னாக்கா அவனுக்கு ஆத்மா மட்டும் இருக்குதா, இல்ல ஆவி, சரீரம், இருதயம். ஏன்னா கர்த்தர் 4 விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்படி நேசிக்கணும்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னாக்க முழு இருதயத்தோட நேசிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. 1 தெசலோனியர் 5:23 வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல வந்துட்டு ஆவி, ஆத்துமா, சரீரம். ஒரு மனிதனாக்க அவனுக்குள்ளாக ஆவி, ஆத்துமா, சரீரம்ங்கிற இந்த 3 பகுதிகளை கொண்டவர்தான் வந்துட்டு ஒரு மனிதன். சோ இந்த இடத்துல வந்து ஆவினா என்ன, ஆத்துமாங்கிறதுக்கு ஒரு சில வேறுபாடுகள் உள்ள வசனங்களை நாம வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கால 1 அதிகாரத்துல 46-47. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஆமென். ஆமென். இப்ப இந்த 2 வசனத்தையும் வந்துட்டு மரியாள் வந்துட்டு அங்க வந்து குறிப்பிடுறப்ப பாத்தீங்கன்னாக்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அப்ப இது 2க்கும் வந்துட்டு வேறுபாடு இருக்குது. 2மே வந்துட்டு ஒன்று கிடையாது. அதே போல பிலிப்பியர்ல 1:27 வாசிப்போம். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு மறுபடியும் பிறந்ததுக்கு அப்புறம் அவன் வந்துட்டு மனிதனுக்கு ஒரு ஆவி இருக்குது, அந்த ஆவி வந்துட்டு தேவனோட கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். அந்த ஒரே ஆவியில வந்துட்டு உறுதியாக இருக்கணும். நம்மளுடைய நம்ம ஆத்மா தான் வந்துட்டு கர்த்தருடைய சுவிசேஷத்தை வந்துட்டு முழுமையாக வந்துட்டு விசுவசிச்சிருச்சு. அதை கடைசி வரைக்கும் அந்த சுவிசேஷத்துக்கு எதிராக நாம வந்துட்டு செயல்படாம இருக்கிறதுக்கு நாம வந்துட்டு எந்த ஒரு காரியத்திலையும் பயப்படாம அந்த சுவிசேஷத்துக்காக வைராக்கியம் பாராட்டணும் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆவி வந்து கர்த்தரோட ஆவியிலே வந்துட்டு கலந்து இருக்குது, ஒரே ஆவியா தான் இருக்குது. நம்மளுடைய ஆத்மாவை குறிச்சு தான் வந்து சொல்லிருக்காரு. என்னைக்காவது நம்ம ஆத்மாவில வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக போனோம்னாக்கா அந்த ஆத்மா அறுப்புண்டு போகும்னு நம்ம வந்துட்டு பார்த்திருக்கிறோம். ஏன்னா இப்ப நம்ம நேரம் பார்த்துட்டு ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்ப நம்ம வாசிப்போமே, இன்னைக்கான நம்ம வந்து பைபிள் ஸ்டடியில பார்க்க போறதே இந்த 1ஆம் கட்டளையை குறிச்சு ரொம்ப கொஞ்சம் டீடைல்டா வந்துட்டு பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு இவ்வளவு நேரம் வந்துட்டு நம்ம பார்த்தது. மார்க்ல 12வது அதிகாரத்துல 29-30 மட்டும். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஆமென். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்துட்டு பிரதான கற்பனை தேவன் ஒருவர் தான். அதுல நமக்கு எல்லாமே தெரியும். அந்த தேவன் யாரு? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அவருடைய அவர் நாமத்து மேல விசுவாசம் வச்சு நாம ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப அவருடைய பிள்ளையாகிறோம். அவருடைய ஆவியை நாம வந்துட்டு பெற்றுக்கொண்டோம். அவருடைய பிள்ளையாகிறப்ப வந்து கர்த்தர் நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு. அதே போல அவரே ஆவியானவரே நமக்குள்ள வரப்போ வந்துட்டு நமக்கு முழு வல்லமையும் வந்துட்டு கர்த்தர் வந்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவரை வந்துட்டு எப்படி வந்துட்டு அன்பு கூறணும்னு சொல்லியிருக்காரு. நீ கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் முழு பலத்தோடும் இங்க 4 வார்த்தைகளை வந்துட்டு நாம வந்து பாக்குறோம். ஆனா மனிதன் அப்படின்னு சொன்னாக்க 1 தெசலோனியர் 5:23 நம்ம முதல்ல வாசிச்சதுபடி பாத்தீங்கன்னா, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்ப ஒரு மனிதன் சொன்னாக்க ஆவி, ஆத்துமா, சரீரம் தான் சொல்லுது. அதே போல இங்க வந்துட்டு உன் முழு இருதயத்தோடுங்கிற இன்னொரு வார்த்தையும் வந்துட்டு அடிஷ்னலா வந்துட்டு நம்ம இங்க வந்து 4 வார்த்தைகளை வந்துட்டு பாக்குறோம். நமக்கு ஆத்துமான என்னங்கிறது ஏற்கனவே தெரியும். அதோட டீட்டெயில்டா இன்னும் கொஞ்சம் வசனத்திலையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம மனதுனா என்னங்கிறத பார்ப்போம். அதே போல இருதயம்னா அவர் வந்துட்டு எதை குறிக்குதுங்கிறதையும் நம்ம வந்துட்டு நிதானிச்சு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் முழு பலத்தோட அன்பு கூறுவாயாகங்கிற சொல்றப்ப நாம இதோட அர்த்தத்தை முழுமையா புரிஞ்சுக்கிட்டாக்க தேவன் மேல அன்பு செலுத்துறது வந்துட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம அன்பு செலுத்துறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா இதை வந்து உலகத்தோட நாம ஒரு எக்ஸாம்பிளோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நாம ஏதாவது வந்துட்டு ஒரு வண்டியோ, 2 வீலர் வண்டியோ இல்ல காரோ
இல்லை வேற எந்த ஒரு மிஷினரியா ஏதாவது நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணோம்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு 2 வீலரே எடுத்துக்கோமே, 2 வீலர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல உள்ள பாகங்கள் எப்படி செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்துட்டு ரோட்ல நமக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சாலுமே நாம கரெக்டா வந்துட்டு ரோட்ல போறப்ப டிராபிக் வரப்ப இல்ல யாராவது குறுக்க வரப்ப எந்த இடத்துல பிரேக் இருக்கு, எந்த இடத்துல ஹார்ன் இருக்கு, டயர்ல வந்துட்டு பஞ்சர் ஆயிருக்கா இல்ல காத்து போயிருக்கா, இது எல்லாம் ஒரு அடிப்படையான விஷயங்களை நாம வந்து முழு புரிதலோடு இருந்தோம்னாக்க நாம தைரியமா வந்துட்டு வண்டியை தாராளமா எவ்வளவு தூரம்னாலும் வந்து ஓட்டிட்டு போகலாம். நமக்கு வந்துட்டு வண்டியை பத்தின ஒரு முழு அறிவுமே இல்லாம நாம வந்துட்டு அந்த வண்டியை இயக்கி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிறப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒரு பயம் நமக்குள்ள வரும். நாம நிறைய இடத்துல ஏமாந்து போகிறதுக்கு ஒரு பல சூழ்நிலைகள் வந்துட்டு உருவாகும். அப்ப இந்த முதல் கட்டளையை நாம வந்துட்டு முழுமையா வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இருதயம்னா என்ன, இந்த ஆத்துமானா என்ன, மனதுனா என்ன, இதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, வசனம் நமக்கு எது சொல்லுது. இன்னைக்கு வந்துட்டு உலகத்துல உள்ள டெஃபினேஷன் படி நாம வந்துட்டு போக போறதே கிடையாது. ஆனா நம்மளுடைய மனம் அப்படிங்கிறத குறித்து நம்மளுடைய இதை டிக்ஷனரியில கூட போய் பார்க்கலாம், இல்லை எங்க வேணாலும் போய் பார்க்கலாம். நம்மளுடைய மனம் ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா மைண்டுன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய மனம் என்பது பாத்தீங்கன்னாக்க ஒரு மூளையின் செயல்பாட்டையும் நினைத்தல், நம்ம வந்து எண்ணங்கள், நாம வந்து கற்பனை செய்கிறது, நம்மளுடைய நினைவில் கொள்வது, நாம வந்து பழைய விஷயங்கள், நாம சின்ன பிள்ளையில படிச்ச விஷயங்கள், இது எல்லாமே வந்து நமக்கு ஞாபகத்துல வருது. இதெல்லாம் உள்ளடக்கிய செயல்முறை தான் வந்துட்டு மனம் அல்லது உள்ளம், இங்கிலீஷ்ல வந்துட்டு மைண்டுன்னு வந்துட்டு நாம வந்துட்டு சொல்றோம். ஸோ இதோட வந்து நம்ம வந்துட்டு ஆத்மாவுக்கும் மனதுக்கும் எப்படி வந்துட்டு தொடர்பு இருக்கு, அதோட இருதயத்துக்கு எந்த அளவுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறத நாம இன்னைக்கு வந்து கொஞ்சம் வசனத்தின் மூலியமாக தியானிச்சு பார்ப்போம். நீதிமொழிகள் 2:10 வாசி. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது. ஆமென். ஆமென். அறிவு உன் ஆத்மாக்கு இன்பமாய் இருக்கும் பொழுது அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம பாக்குறப்ப பாத்தீங்கன்னாக்க, அறிவுங்கிறது வந்துட்டு நம்மளுடைய மனம் சார்ந்த ஒரு விஷயம். அதோட மனதின் அறிவு என்பது வந்து ஒரு மனதோட நம்மளுடைய உள்ளத்தோட வந்து ஒரு செயல்பாடு தான் வந்துட்டு அந்த அறிவு. அறிவு உன் ஆத்மாவுக்குங்கிற அந்த வார்த்தையை வந்துட்டு கோர்வையா பார்க்கணும். அடுத்தது இன்னொரு வசனத்தையும் பார்ப்போம். ஏன்னா எல்லா இதுலயும் ஒரு 2-3 வசனங்களை வந்துட்டு நம்ம வந்து ஒன்னா சேர்த்து பாக்குறப்ப அதோட புரிதல் இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும். நீதிமொழிகள் 19:2. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். ஆமீன். இப்ப கர்த்தர் வந்துட்டு நமக்கு நிறைய அந்த லெட்டர்ஸ்ல ஃபுல்லா நம்ம நிருபங்கள்ல பார்த்தோம்னாக்க, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருங்கள், அவருடைய கிருபையினாலும் அவர் கர்த்தரை அறிகிற அறிவினாலும் எப்பொழுதுமே வளருங்கள் சொல்லியிருக்கிறது. இப்ப கர்த்தரை குறித்த அந்த அறிவு வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவருடைய நாமம் மட்டும் தெரிஞ்ச அவர் அற்புதங்கள் அடையாளங்கள் மட்டும் நாம வந்து பெற்று அனுபவிப்பது இல்லாம அவர் நம்ம இறுதி வரைக்கும், ஏன்னா நான் வந்துட்டு பூமிக்கு வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லியிருக்கிறப்ப நாம விசுவாசத்துல நிலைச்சு நிக்கணும்னாக்க தேவன் யார், அவருடைய சித்தம் என்ன, அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்கிட்ட இருந்து, அவர் எவ்வளவு விஷயங்களை வந்துட்டு நிறைய விஷயங்களை அவருடைய அந்த சுவிசேஷ முதல் 4 புஸ்தகத்துல வந்துட்டு என்னென்ன ஓமைகள் வழியா வந்து எதற்காக அவர் வந்து பேசினாரு, அப்ப அதுக்கும் நான் வந்துட்டு ஆராதிக்கிற தேவனுக்கும் எப்படி வந்துட்டு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு என்னுடைய ஆத்மாவுக்கு முழுமையா வந்துட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அதை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்காம இருந்தேனாக்க, இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, அந்த 2 திருடர்கள் கடைசி நேரத்துல அவர்கள் வந்துட்டு சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கப்ப 2 பேரும் கேலி பண்ணார்கள். ஆனா அடுத்த ஒரு 3 மணி நேரம் முடிகிற சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு திருட வந்துட்டு அவன் ஒரு யூதனா இருக்கிறனால யூதர்கள் பாத்தீங்கன்னாக்கா அந்த சிறு வயது முதல் வந்து அவங்க வந்துட்டு முழுக்க மனப்பாடமா அவங்களுக்கு பழைய ஏற்பாடு முதல் 5 தோரா புஸ்தகங்களும் அதுக்கப்புறம் உள்ள மீதி புஸ்தகங்களும் நல்லா வந்து படிச்சு தேறினவர்கள் தான் எல்லாருக்குமே, கிட்டத்தட்ட ஒரு 14 வயசுக்குள்ள. அப்ப அந்த திருடனுக்கு கர்த்தர் யாருங்கிறத முழுமையா அறிந்து கொண்டதுனாலதான் வந்துட்டு அவன் அந்த இடத்துல சாட்சி கொடுத்து மனம் திரும்பி நான் உங்களுடைய ராஜ்யத்துல அந்த ராஜ்யத்தை குறித்த அறிவு அவனுக்கு முழுமையா இருந்தனாலதான் உங்களுடைய ராஜ்யத்துல நீங்க என்னை நினைவு கூறுகன்னு சொன்னப்ப கர்த்தர் வந்துட்டு இன்றே நீ வந்துட்டு வான்வீட்டில் இருப்பாயின்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஆத்மாவுக்கு வந்துட்டு அறிவு, கர்த்தரை குறித்த அறிவு வந்துட்டு தான் முதல் முக்கியமான காரியம். உலக ஞானம், உலக அறிவு, அதை விட வந்துட்டு கர்த்தரை நம்மளை உண்டாக்கின தேவன் அவர் எப்படி இருக்கிறார், அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத முழுமையா வந்துட்டு அவருடைய வசனத்தை படிக்க தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிய வரும்.
நீதிமொழிகள் 24:14 வாசிப்போம். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வதே உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஆமென். சோ நம்மளுடைய நம்பிக்கை என்னது? கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா இந்த உலக தேவைகளுக்காக இன்னைக்கு நிறைய பேர்த்தோட நம்பிக்கையே பாத்தீங்கன்னா கர்த்தர் என் ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிறாரு அப்படிங்கிற ஜபத்தை கொடுத்து நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனம் போன போக்குல சில காரியங்களை செய்யறாங்க. கர்த்தரை பத்தி கொடுத்து அறிவு முழுமையாக இருந்தாதான் அவர் வர அன்னைக்கு நான் விசுவாசத்துல இருக்க முடியும். அவர் எப்பொழுது வருவாரு, இன்னைக்கு உலகத்துல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, கர்த்தர் அவரை அறிந்து கொள்வதற்கும் நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையுமே அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த எல்லா பக்குவத்தையும் ஞானத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை நாம எந்த அளவுக்கு பிரியப்பட்டு நாம செயல்பாட்டுக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப பார்த்த அந்த 3 வசனத்துல பாத்தீங்கன்னாக்க எல்லாமே அறிவை குறிச்சு இந்த அறிவுங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனதோட ஒரு செயல்பாடு தான். அடுத்தது சங்கீதம் 139:14 வாசிப்போமே. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஆமென். சோ ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும்னு இந்த இடத்துல வசனம் இருக்கு. அப்ப நன்மை என்ன தீமை என்ன? அவனவன் சரீரத்தில் அவனவன் நன்மையோ தீமையோ செய்யறானோ அதற்கேற்ற தக்க பலனை இறுதி நாள்ல நியாய தீர்ப்பு நாள்ல அவனுடைய ஆத்மாவுக்கு கிடைக்கும்னு சொல்லி நமக்கு 2 கொரிந்தியர்ல 5வது அதிகாரத்துல 10வது வசனத்துல இருக்குது. அப்ப என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும்னு சொல்லியிருக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க இதுவும் மனம் சார்ந்த ஒரு விஷயம்தான். நம்மளுடைய எண்ணங்கள் அந்த நமக்கு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸை வச்சு நமக்கு நடந்து கொண்ட சம்பவங்கள், ஒரு காரியம் நமக்கு ஒரு எண்ணங்களா வரப்ப அதை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய அந்த பிரெயின் செயல்படுது. நம்மளுடைய மூளை செயல்பட்டு அது வெளிப்படுது அடுத்த ஒரு காரியமாக. அப்ப அது அந்த மனதை எப்படி லிங்க் ஆயிருக்கு, என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும் சொல்லியிருக்குது இந்த வசனத்துல. அடுத்தது சங்கீதம் 13:2. என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான். ஆமீன். சோ இந்த இடத்துல ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டு இருப்பேன் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னாக்க, ஸோ நம்ம ஆத்மா சிந்திக்கிறது, ஆலோசனை செய்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்த இந்த வசனத்தின் மூலியமா புரிந்து கொள்ள முடியும். இது எல்லாமே நம்மளுடைய மனம் அல்லது உள்ளத்தோட தொடர்புள்ள அதனுடைய ஒரு பகுதி தான் இது எல்லாமே. புலம்பல் 3:20 வாசிப்போம். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. ஆமென். ஆமென். சோ நினைத்து இது எல்லாமே நம்மளுடைய ஏற்கனவே நடந்த சம்பவங்கள், ஏற்கனவே ஸ்டோர் ஆயிருக்கிற அந்த மெமரி, நம்மளுடைய நினைவுகள், அது எல்லாமே அது ஆத்மா நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறதுன்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய அந்த இது எல்லாமே மனதையோட தொடர்புடையது தான். அப்ப கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இப்ப நம்ம அந்த மனதுங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாவுக்குள்ள ஒரு பகுதியா தான் அது வருது. அதுக்கப்புறம் யோபு வாசிப்போமே 7:15. அதனால் என் ஆத்துமா நெருங்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோட உயிரோட இருக்கிறதை பார்க்கலும் மரணத்தையும் விரும்புகிறது. ஆமென். இந்த இடத்துல அடுத்த ஒரு செயல்பாட்டை நம்ம பாக்குறோம். முதல்ல இவ்வளவு நேரம் பார்த்தது நம்மளுடைய மனதோட செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது. இப்ப ஆத்மா இன்னொன்னு விரும்புகிறது. சோ சித்தம், கர்த்தருடைய சித்தம் இல்ல எனக்கு பிடித்தமான காரியம், என்னுடைய விருப்பங்கள் என்ன அப்படிங்கிறதுக்காக அது தொடர்புடைய வசனம் தான். ஆத்மா விரும்புகிறதை, நம்மளுடைய மனசும் மாமிசமும் விரும்பினதை நாம செஞ்சோங்கிறது இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய ஆத்மாவுக்கு விருப்பம், டிசையர்ஸ் இருக்கு, வில், சித்தம். சோ இது எல்லாமே நம்மளுடைய ஆத்மாவோட இன்னொரு பகுதி. இன்னும் ஒரே ஒரு வசனம் இது தொடர்பா வாசிப்போம். யோபுல 6:7 வாசிப்போம். உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது, அவைகள் ஆரோசிகமான போஜனம் போல் இருக்கிறது. ஆமீன். அதே போல நமக்கு விருப்பம் இருக்கிறது போல அதுக்கு எதிர்மறையாக நம்ம அதுக்கு பிடிக்காம போற காரியங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான நம்மளுடைய விருப்பங்கள், அந்த விருப்பம் இல்லாத காரியங்கள், இது ரெண்டையுமே நம்மளுடைய ஆத்மா அது நன்மை தீமை
அறிகிறது போல வந்துட்டு நம்மளுடைய ஆத்மாவுக்கு விருப்பங்கள் இருக்குது. அந்த விருப்பத்துக்கு ஏற்றபடி வந்துட்டு நம்மளுடைய சரீரம் வந்துட்டு கர்த்தரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி பிசாசோட ஆவியோட நாம வந்து இந்த உலகத்துல வந்துட்டு சஞ்சரித்து கொண்டிருந்தோம். ஆனா இன்றோ நமக்கு கர்த்தர் வந்துட்டு அவருடைய சித்தத்தை வந்துட்டு காமிச்சு கொடுத்துட்டாரு. அந்த சித்தத்துல நாம வந்துட்டு வாஞ்சையாக விருப்பமாக இருக்கிறோமா, என்னுடைய ஆத்மா வந்துட்டு என்னுடைய மனது வந்துட்டு விருப்பப்படுதா அப்படிங்கிறதுல நம்ம வந்து நிதானிச்சு பார்க்க வேண்டிய தருணம். 1 நாளாகமத்துல 22:19 வாசிப்போம். இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான். ஆமென். சோ நீங்க வந்து எல்லாத்தையும் விருப்பத்தோட பண்ணுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை, ஆத்துமாதான் வந்துட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி அப்படின்னு சொல்றப்ப வந்துட்டு எந்த ஒரு காரியத்தையும் வந்துட்டு நாம மனமகிழ்ச்சியோட, ஏன்னா அந்த மகிழ்ச்சிங்கிற ஒரு காரியமும் வந்துட்டு நம்மளுடைய ஆத்மாவோட வரும். அடுத்தது வந்து அது பாத்தீங்கன்னாக்க அந்த உணர்வுகளுக்குள்ள, அந்த ஆத்மாக்குள்ளதான் வந்துட்டு நம்மளுடைய உணர்வுகள் இருக்குது. இந்த நேசிக்கக்கூடிய உணர்வுகள், வெறுப்பு, கோபங்கள், இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய உணர்வுகளை வந்துட்டு சார்ந்ததுதான். அது எப்படி ஆத்மாவோட வந்துட்டு ஆத்மாவோட தொடர்பு இருக்குதுங்கிறதுக்கு ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 1 சாமுவேல் 18:1. அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். யோனத்தான் வந்துட்டு அவன் ஆத்துமாவோட, தாவீது ஆத்துமா யோனத்தாவோட ஆத்துமா வந்துட்டு ஒன்றாக இருந்தது. அவர்கள் வந்துட்டு ஒருவரே வந்துட்டு யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான்னாக்க கர்த்தர் அந்த 2வது கட்டளையை வந்து சொல்லியிருந்தார்ல, நீ உன்னை நேசிப்பது போல உன் அயலானை நேசி அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு யோனத்தான் மேல, தன்னுடைய நண்பன் மேல வந்துட்டு அவனை அவ்வளவு தூரத்துக்கு அவன் வந்து அன்பு கூர்ந்தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்துட்டு பாக்குறோம். அது பாத்தீங்கன்னா அது ஆத்மாவோட வந்துட்டு தான் இருக்குது. அந்த ஆத்மாவுக்குள்ள வந்துட்டு மனம் எப்படி வேலை செய்கிறது, அடுத்தது வந்துட்டு நம்மளுடைய விருப்பங்கள், நம்மளுடைய சித்தம், அடுத்து வந்துட்டு நம்மளுடைய உணர்வுகள், எமோஷன்ஸ், இது 3 சேர்ந்ததுதான் வந்துட்டு ஒரு ஆத்மாவின் செயல்பாடுகள்ங்கிறது வசனத்தின் வழியா நம்ம வந்து பாக்குறோம். சங்கீதம் 42:1 வாசிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆமென். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஆத்மா வந்துட்டு தேவன் வந்துட்டு அந்த ஆத்மாவுக்கு அந்த ரட்சிப்பை வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஏகப்பட்ட வசனங்கள் ஆத்மாவுக்கு தான் வந்துட்டு அந்த ரட்சிப்புன்னு சொல்லி இருக்குது. அது சங்கீதத்துல நிறைய வசனங்கள் இருக்குது. அப்ப என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, இந்த இடத்துல வந்துட்டு அந்த உணர்வோட தான் வந்துட்டு அது வந்து கலந்து வந்துட்டு வருது. அடுத்தது வந்துட்டு சங்கீதம் 86:4 வாசிப்போம். உமது அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆமென். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க ஆத்மாவுக்கு தான் வந்துட்டு ஆத்மா வந்துட்டு சந்தோஷப்படுறது, துக்கப்படுறது, இது எல்லா காரியங்களுமே வந்துட்டு ஆத்மாவோட தான் வந்து வருது அப்படிங்கிற அந்த விஷயத்த நாம வந்துட்டு முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஆத்மாங்கிறது பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்துட்டு 3 விஷயங்கள், நம்மளுடைய மனம், நம்மளுடைய விருப்பங்கள், நம்மளுடைய உணர்வுகள், இதுக்கு எல்லாமே நமக்கு வந்துட்டு குறைஞ்சபட்சம் 2 வசனங்களா தான் நம்ம வந்து பார்த்தோம். இது எப்படி வந்துட்டு செயல்படுகிறது, நம்ம ஆத்துமானா எதை குறிக்கிறது அப்படிங்கிறத நாம இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம். அடுத்தது வந்துட்டு உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம்ங்கிற ஒரு காரியத்தை நாம வந்துட்டு 1 தெசலோனியர் 5:23 பார்த்துட்டோம். ஆத்மாவை குறிச்சு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு நம்ம சரீரத்தை, நம்மளுடைய மாம்சமான சரீரம், இந்த மாம்சமான சரீரம் தான் வந்துட்டு நாம உலகத்தோட நம்மளுடைய 5 புலன்கள் மூலியமாக நாம வந்துட்டு தொடர்பு கொள்றோம். அந்த நம்மளுடைய சரீரம் எப்பொழுதுமே நம்ம ஆத்மா கிட்ட தான் பேசிக்கிட்டே இருக்கும். சரீரம் விருப்பப்பட்டதெல்லாம் ஆத்மா கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா வந்துட்டு ஆத்மா தான் வந்துட்டு முடிவு பண்ணணும், இதை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறப்ப. நாம பழைய கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசும் மாமிசமும், மனசு வந்துட்டு எதுக்குள்ள வருது, மனம் வந்துட்டு ஆத்மாவுக்குள்ளதான் வந்துட்டு அது வந்து ஒரு செயல்பாடா இருக்குது. அப்ப நம்மளுடைய ஆத்மா வந்து அந்த மாம்சத்தோடு சேர்ந்துதான் வந்துட்டு அந்த பிசாசின் ஆவியோட துணை கொண்டு எல்லா காரியங்களையுமே வந்துட்டு விருப்பப்பட்டதை வந்துட்டு இச்சித்து வந்து செய்து வந்ததுன்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு வந்துட்டு கர்த்தர் நம்மளுடைய ஆவி, கர்த்தரோட ஆவியோட நாம வந்து இணைந்து இருக்கிறோம், ஒரே ஆவியாக வந்துட்டு இருக்கிறோம். அப்ப நாம வந்துட்டு மறுரூபமாக வேண்டியது நமக்கு அநேக தடவை வந்துட்டு சகோதரர்கள் போதிச்சிருக்காங்க. ரோமர் 12:2 நாம வந்துட்டு
இந்த உலகத்தில் நோக்கி நாம வாழ்றதுக்கு தேவனுக்கு பிரியமானது நன்மை என்ன தீமை என்னங்கிறத வந்துட்டு அவருடைய சித்தத்தை அறிஞ்சு நாம வந்துட்டு நம்மளுடைய மனதை வந்துட்டு மறுரூபமாக்கணும் தான் வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப நம்மளுடைய ஆவி, ஏன்னா மனிதனுக்கு கர்த்தர் வந்துட்டு ஒரு ஆவியை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த ஆவிக்குள்ள வந்துட்டு எப்படி வந்துட்டு அதுல எப்படி இப்ப ஆத்துமால ஒன்று 3 பகுதிகளை பார்த்தோமோ அதே போலதான் வந்துட்டு நம்மளுடைய ஆவி நாம வந்துட்டு அதோட செயல்பாடுகள் வந்துட்டு 3 விதமான செயல்பாடுகளை நம்மளால வந்துட்டு முழுமையாக பார்க்க முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் வந்துட்டு பார்ப்போம். முதல் வசனமா வந்துட்டு ரோமர்ல 9:2 வாசிப்போம். நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. ஆமென். ஆமென். நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் சாட்சியிடுகிறது. அப்ப கர்த்தருடைய இசைந்து இருக்கிற பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வந்துட்டாருன்னா அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல வந்து இன்னொரு வார்த்தை பார்த்தீங்கன்னா என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. அப்ப கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் இது வந்துட்டு பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும் கர்த்தர் வர அன்னைக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்ப மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க என் மனசாட்சியும் வந்துட்டு எனக்கு சாட்சியாக இருக்குதுங்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த மனசாட்சி வந்துட்டு என்ன பண்ணும், அதோட வேலையே வந்துட்டு ஒரு தவறு செய்யறப்ப எது நல்லது கெட்டதுங்கிறது அது நமக்கே தெரியும். நம்மளுடைய மனசாட்சியை கேட்டு பாரு, நம்ம எவ்வளவு பேர்கிட்ட கேட்டிருப்போம். இல்ல என் மனசாட்சி, நான் ஒரு பொய் சொல்றப்ப, என் மனைவி கிட்ட ஒரு பொய் சொல்றப்ப பாத்தீங்கன்னாக்க என் மனைவிக்கு அது தெரியாது அது பொய்ன்னு கூட, ஆனா எனக்குள்ள என் மனசாட்சி வந்துட்டு என்ன கேள்வி கேட்கும், நீ வந்து தவறு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த நம்மளுடைய ஆவிக்குள்ள வந்துட்டு ஒரு பகுதியா இருக்கிறதா வந்துட்டு மனசாட்சி. வேணா அடுத்தது வாசிப்போமே, ரோமர்ல 8:16 வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். அப்ப இந்த இடத்துல இந்த 2 வசனத்தையும் நாம வந்துட்டு ஒப்பிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமது மனசாட்சி வந்துட்டு பரிசுத்த ஆவியில் சாட்சி கொடுக்கிறார்னு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம். அதே போல வந்துட்டு மனசாட்சிங்கிறது வந்துட்டு மனித ஆவியில் வந்துட்டு ஒரு பகுதியா தான் இருக்குது. அப்ப இதன் மூலம் என்ன வந்து முழுமையா புரிஞ்சுக்கணும்னாக்கா வசனத்தின் மூலியமா வந்துட்டு நம்முடைய மனசாட்சிங்கிறது நம்மளுடைய ஆவியோட ஒரு செயல்பாடா தான் வந்துட்டு அது இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு புரிந்து கொள்ளணும். ரோமர்ல 2:15 வாசிப்போங்க. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். ஆமென். நான் கர்த்தர் வந்துட்டு இந்த தேவன் இந்த ரோமர் 2வது அதிகாரத்தை முழுக்க நம்ம வந்துட்டு படிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் வந்து இந்த உலகத்தை வந்து எப்படி நியாயம் தீர்ப்பாரு. சில பேர் வந்து கர்த்தரை அறியாதவர்கள் இருப்பாங்க, புறஜாதியர்கள் இருப்பாங்க, அவர்களும் எப்படி நியாயம் தீர்க்கிறாரு, அவருடைய மனசாட்சியின் பிரமாணம்னு ஒண்ணு இருக்குது ஆக்சுவலா. அப்ப பாத்தீங்கன்னாக்கா அவங்க மனசாட்சியே சொல்லும் இது வந்து குற்றம் உண்டு இது குற்றம் இல்லைன்னு சொல்லி. அவர்களுடைய சிந்தனைகள், அவங்க மனசாட்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு அது ஆவியோட ஒரு பகுதி. அதுக்கப்புறம் அங்க மனசு, அவர்களுடைய சிந்தனைகள்ங்கிறது பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல வந்துட்டு தன்னுடைய அதோட மனதோட அந்த ஆத்மாவை வந்துட்டு தான் குறிக்குது. அவர்களோட சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிருகையில் தங்கள் இருதயத்தில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். இப்ப இதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னொரு வசனத்துல முழுமையா புரிந்து கொள்ளணும்னாக்க 1 கொரிந்தியர்ல 5வது அதிகாரத்துல 2 முதல் 5 வரைக்கும் வாசிப்போம். இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு பவுல் வந்துட்டு அந்த சபையில இல்ல, ஆனா அவங்களோட நான் வந்து உங்களோட வந்துட்டு ஒரே ஆவியில தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை வச்சுதான் அவர் என்ன பாவம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு தெரிய வருது. அவங்க கடிதம் மூலியமா அவர் கேள்விப்படுறப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள நீங்க இன்னும் வந்துட்டு அந்த விபச்சாரக்காரனை வந்து நீங்க இன்னும் உங்களை விட்டு தள்ளி விடாம நீங்க வந்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அங்க வந்துட்டு அந்த குற்றத்தை வந்துட்டு அவர் வந்து மாம்சத்தின்படி அவர் நியாயம் தீர்க்காம அந்த மனசாட்சி, அதே போல கர்த்தருடைய ஆவி,
அது ரெண்டையும் வச்சுதான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அழகா வந்துட்டு சொல்லியிருக்காரு. நீங்கள் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கிறப்ப அந்த முழு அதிகாரம் நமக்கு வந்துட்டு இருக்குது. அப்ப கர்த்தர் வந்துட்டு நீங்க வந்துட்டு தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீர்கள், நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்துட்டு விபச்சாரக்காரனுக்கும் கர்த்தருடைய சபைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நீங்க வந்துட்டு இன்னும் வந்துட்டு அவனை வந்துட்டு வெளியில தள்ளாம இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவர் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அப்ப நம்மளுடைய மனசாட்சியும் வந்துட்டு இங்க வந்துட்டு தீர்ப்பு செய்கிறது, அதன் எதிர்படி பரிசுத்த ஆவியோட துணையோட அப்படிங்கிறது அந்த வசனத்துல வந்து பார்க்க முடியுது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க அந்த ஆவியோட அந்த மனசாட்சிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆவியோட, மனிதனுடைய ஆவியோட அது வந்துட்டு அந்த ஒரு பகுதியாக தான் வந்திருக்குது. அந்த மனசாட்சிக்கு வந்துட்டு அடிப்படை பாத்தீங்கன்னா நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறது நமக்கே வந்துட்டு தெரியும் அப்படிங்கறதுதான் வந்துட்டு இந்த இடத்துல கர்த்தர் வந்து சொல்றாரு. ஏன்னா இங்க நம்ம ஆதி ஆகமத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்துட்டு ஆதாம படைக்கிறப்ப அவன் வந்து பாவம் செய்யற வரைக்கும் அவனுடைய ஆவி ஆத்துமாவும் சரீரமும் வந்துட்டு கர்த்தரோட வந்துட்டு ஒன்றாக தான் வந்துட்டு இசைந்து இருந்தது. அவன் வந்து என்னைக்கு வந்துட்டு பாவம் செஞ்சானோ அதுக்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு பயம் வந்தது, நன்மை தீமை அறியத்தக்கவனாக. ஸோ அவனுடைய மனசாட்சி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவன் வந்து பாவம் செய்ததன் மூலியமா தான் வந்துட்டு அந்த இடத்துல அந்த மனசாட்சிங்கிற அந்த விஷயமே வந்துட்டு வெளியில வந்துட்டு வருது ஆக்சுவலா. அப்ப அதே அந்த மனசாட்சி வந்துட்டு அந்த ஆவியின் ஒரு பகுதியா தான் இருக்குது. அடுத்தது வந்துட்டு சங்கீதம் 34:8 வாசிப்போம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். சோ கர்த்தருக்கு விருப்பமான ஆவி எது? நாம ஏதாவது வந்துட்டு பாவம் செஞ்சிட்டோம்னாக்க நாம வந்துட்டு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கும் கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். அந்த நறுங்குண்ட ஆவியுள்ளவர்கள்னாக்க நாம வந்துட்டு முழுமையாக கர்த்தர்ட்ட நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி ஆவியில வந்துட்டு எளிமையா நாம வந்துட்டு ஒரு சிறுபிள்ளை போல நாம வந்து மாறும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆவியை தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு விரும்புறார். ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நம்ம ஆத்மாவை வந்துட்டு அதன் மூலியமா அதனாலதான் வந்துட்டு அவர் வந்துட்டு ரட்சிக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு பாக்குறோம். இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த மனசாட்சி வந்துட்டு சம்பந்தமானதுதான். அடுத்தது வந்துட்டு ஆவியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தேவனோட ஜெபம் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதுமே நீங்க வந்துட்டு கண்டினியூஸா ஜெபத்துல வந்துட்டு தரித்திருங்கள், விழித்திருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னு வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. நமக்கு தெரியும் எபேசியர்ல 2வது அதிகாரத்துல 6-7 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டீங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா உள்ள வசனம் வந்து கிருபையினாலே அவருடனே நாம வந்துட்டு ஒரே ஆவியில வந்துட்டு உன்னதங்களிலே அவரோட கூட நம்மளை வந்துட்டு உட்காரவும் செய்திருக்கிறார். அப்ப ஒரே ஆவிதான். அந்த ஆவி நம்ம மனிதனுடைய ஆவியோட தேவனுடைய ஆவி வந்துட்டு ஒன்றாக ஐக்கியப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வந்துட்டு அந்த உறவு தான், ஐக்கியம் தான் 2வது அந்த விஷயத்தையும் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். அப்ப ஐக்கியம்னாக்க ஜெபம் பண்ணுவதுதான் கர்த்தர்ட்ட வந்துட்டு ஜெபம் பண்றாரு. அவரை எப்படி ஆராதிக்க முடியும், ஜெபம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் யோவான்ல 4:24 வாசிப்போம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமென். சோ தேவன் வந்து ஆவியாதான் இருக்கிறார். அப்ப அவரை தொழுது கொள்ளுபவர்கள் நாம எல்லோருமே மாம்சத்துலதான் இருக்கிறோம். ஆனா மாமிசத்துல நாம அவரை தொழுது கொள்ளவே முடியாது. தேவன் வந்துட்டு அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமளும் இந்த உலகத்துல இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் கர்த்தர் நமக்கு வந்துட்டு அவருடைய ஆவியை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அப்ப மனிதனுக்குள்ளாக ஒரே ஆவியோட கலந்து இருக்கிறப்ப மட்டும்தான் நாம வந்துட்டு நம்முடைய ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த தொழுது கொள்ளுதான் வந்துட்டு அவரோட உறவு கொள்வதில் அவரோட ஐக்கியத்துல வந்துட்டு இருக்குது. அந்த நம்ம வந்து வசனம் வாசிச்சிருப்போம்ல 2 கொரிந்தியர்ல 13வது அதிகாரத்துல 14வது வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அப்ப நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து கர்த்தரோட ஒரே ஆவியாக வந்துட்டு நாம வந்துட்டு ஐக்கியப்பட்டு இருக்கணும். அப்பதான் வந்துட்டு நாம வந்துட்டு கர்த்தரை வந்து உண்மையிலேயே வந்துட்டு ஆராதிக்க முடியும். நம்ம ஜெபத்துக்கு கண்டிப்பா வந்துட்டு, ஏன்னா நீங்கள் என்னிலும் அவரோட நாம ஐக்கியப்பட்டு இல்லாம அவருடைய வார்த்தை நமக்குள்ள வந்துட்டு இல்லாம இருந்துச்சுனாக்க நாம வந்துட்டு அவரோட வந்துட்டு எந்த நேரமும் வந்துட்டு தொடர்புல இருக்கவே முடியாது அப்படிங்கிறதுதான் வந்துட்டு இந்த வசனம் வந்துட்டு சொல்லுகிறது. அடுத்த வந்துட்டு ரோமர்ல
1:9 வாசிப்போமே. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல வந்துட்டு பவுல் வந்துட்டு அதை வந்துட்டு உறுதிப்படுத்துகிறார். அவரை தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தான் அவரை தொழுது கொள்ளணுங்கிறாரு. அதே விஷயத்தை தான் வந்துட்டு இங்க வந்துட்டு பவுல் வந்துட்டு உறுதிப்படுத்துறாரு. தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். அப்ப நாம வந்துட்டு நம்முடைய ஆவியினால மட்டும்தான் வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு தொழுது கொள்ள முடியும். அதனாலதான் வந்து கர்த்தரோட இசைந்து இருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஐக்கியத்துக்கு வந்துட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்துட்டு ஆவியில உள்ள செயல்பாட்டுல வந்துட்டு ஒன்று மனசாட்சி, அடுத்தது வந்துட்டு கர்த்தரோட வந்துட்டு ஐக்கியமா இருக்கிறது. அந்த மூன்றாவது ஒரு காரியம் பாத்தீங்கன்னாக்க நமக்குள்ள வந்துட்டு ஒரு இன்ட்யூஷன், அந்த உள்ளுணர்வு, அதை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு அவரவர்களுடைய அனுபவம் தான். நான் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு உள்ளுணர்வு வந்துச்சு இது நடக்கும்னு சொல்லிட்டு, ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம வந்துட்டு நிறைய காரியங்கள்ல வந்துட்டு நம்மளுடைய உள்ளுணர்வு வந்துட்டு நமக்கு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு அதை வந்துட்டு வெளிப்படுத்தும். வேணா வாசிப்போமே, 1 கொரிந்தியர்ல 2:11 வாசிப்போமே. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆமென். அப்ப தேவனுடைய ஆவியே இன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது. நம்மளுடைய ஆத்மா வந்துட்டு நல்லது எது கெட்டது எதுன்னு அதை வந்துட்டு நிதானிக்கக்கூடிய அந்த திறன் எல்லாமே இருக்குது. அதுதான் வந்துட்டு மனம் எப்படி செயல்படுது, நம்மளுடைய விருப்பங்கள், நம்மளுடைய உணர்வுகள். ஸோ இதன் மூலியமா தான் வந்துட்டு ஆத்மாவில் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நாம வந்துட்டு எதையுமே வந்துட்டு தேவனுக்குரிய காரியங்களை வந்துட்டு அறிந்து கொள்ள முடியாதுங்கிறது தான் வந்துட்டு இந்த வசனத்துல இருந்து புரிஞ்சு கொள்ளணும். ஆனா வந்துட்டு தேவனுடைய ஆவியினால நாம வந்துட்டு தேவன் வந்து நம்மளோட சில நேரங்கள்ல வந்துட்டு அவர் சில காரியங்களை வந்துட்டு நம்மளுடைய ஆவியில வந்துட்டு வெளிப்படுத்துவார். நம்மளுடைய ஆத்மா வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு ஆத்மா வந்துட்டு ஒரு காரியத்தை வந்துட்டு நல்லது எது கெட்டது எதுனாக்க அதுக்குரிய வந்துட்டு காரணங்களை வந்து கண்டிப்பா தேடும், சூழ்நிலைகளை தேடும், நம்மளுடைய அனுபவங்களை தேடும், மற்றவர்கள்ட்ட வந்து பேச வைக்கும், வச்சு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுதான் வந்துட்டு ஆத்மாவில் வந்துட்டு ஒரு காரியத்தை வந்துட்டு சிந்திச்சு செயல்பட முடியும். ஆனா நம்மளுடைய ஆவியில வந்து சில காரியங்களை வந்துட்டு உணர முடியும் ஆக்சுவலா. ஸோ அதை தான் வந்துட்டு அந்த 3 செயல்பாடுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க இதுதான், இந்த ஒரு விஷயம்தான் வந்துட்டு அந்த ஆவிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள வந்துட்டு இருக்குதுங்கிறதுக்கு நமக்கு வந்து இவ்வளவு நேரம் வந்துட்டு வசனத்தின் மூலியமா பார்த்தோம். வேணா வாசிப்போமே, மார்க்ல 2வது அதிகாரத்துல 8வது வசனம். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? ஆமென். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா மனுஷனால எப்படி வந்துட்டு ஒரு மனுஷன், தேவன் தானே பாவங்களை மன்னிக்க முடியும், இவர் என்ன வந்துட்டு உன்னுடைய பாவங்கள் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு வந்து இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அங்க சுத்தி இருந்த யூதர்கள், பரிசேயர்கள் எல்லாம் வந்துட்டு அவங்க இருதயத்துலதான், அவங்க வந்து பேசிக்கொள்ள கூட இல்லை, அவங்க இருதயத்துல சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் வந்துட்டு அதை வந்து எப்படி உணர்ந்தாரு, அவர் தன்னுடைய ஆவியிலே அதை அறிந்துன்னு வந்துட்டு போட்டிருக்கு. அப்ப இதுதான் வந்துட்டு அந்த உள்ளுணர்வு. இது வந்துட்டு தேவன் நமக்கு வந்துட்டு ஆவியானவர் நமக்கு நேரடியா வந்துட்டு நம்மளுடைய ஆவியிலே வந்துட்டு அது உணர்த்துற காரியங்கள். அதை உணர்த்துறப்ப அதை விசுவாசத்தோட அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் இருதயில் சிந்திக்கிறது என்னன்னு சொல்லி அடுத்து வந்துட்டு அவர் வந்துட்டு கேட்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான அனுபவங்கள் நமக்கு வந்துட்டு இருந்திருக்கும். பட் அதுக்கு இதுதான் வந்துட்டு அர்த்தமா அப்படிங்கிறது கூட நமக்கு வந்துட்டு வசனத்தோட ஒப்பிட்டு பாக்குறப்ப இனி வந்துட்டு இன்னமே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நம்ம கூட பேசுறப்ப சில காரியங்களை வந்துட்டு இப்படி உணர்த்துறப்ப வந்துட்டு நாம வந்து அது தேவன்கிட்ட இருந்து வருகிறதா இல்லையாங்கிறத நம்மளால வந்துட்டு நிதானிக்க முடியும். மார்க் 8:12 வாசிப்போம். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி. ஆமென். ஆமென். சோ யூதர்களுக்கு முன்னாடி அவர் வந்து அவ்வளவு அற்புதங்களா அடையாளங்களையும் வந்துட்டு செய்யறாரு. ஆனா நாங்க இன்னும் வந்துட்டு உங்களை நம்புறதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு எந்த ஒரு அடையாளத்தையும், அவங்க கேட்கிற அடையாளத்தை அவர் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் ஆவியிலே பெருமூச்சு விட்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அங்கேயே வந்துட்டு ஆவியானவர் அவருக்குள்ள இருக்கிறது பிதாவின் ஆவியானவர்.
ஸோ அவர் வந்துட்டு அங்க வந்து உணர்த்துறாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ ஆவியில வந்துட்டு நாம வந்துட்டு உணர்த்தப்படுவோம். உள்ளுணர்வு அதுதான். அப்ப இவ்வளவு நேரம் வந்துட்டு நம்மளுடைய ஆத்மா வந்து ஆத்மாக்குள்ள வந்துட்டு உள்ள செயல்பாடுகள் தான் வந்துட்டு மனம், நம்மளுடைய விருப்பங்கள், நம்மளுடைய உணர்வுகள். அது ஆவியோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அது வந்து ஒரு மனசாட்சி. அதுக்கப்புறம் தேவனுடைய நம்ம ஆவி வந்து கலந்துருக்கனால ஜபத்துல வந்து நாம எப்பொழுதுமே அவரோட வந்துட்டு உறவுல இருக்கிறோம். அதான் ஐக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுணர்வு. அப்ப கர்த்தருடைய அந்த முதல் கட்டளை வந்துட்டு, நீ உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும். நம்ம இப்ப ஆத்மாவோடும் எப்படி வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு, மனதோடு எப்படி வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு சேவிக்க முடியுங்கிறத பார்த்தோம். அப்ப இருதயம்னா என்ன? இருதயம்னாக்க அவர் வந்துட்டு சரீர பிரகாரமா அவர் எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஏன்னா மனிதனுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் தான் வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இருதயம் வந்து ஆத்மாவோடைய வந்துட்டு ஒப்பிட்டு போய்கிட்டே இருக்குது. அப்ப இருதயம்னா என்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு நாம வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நாம வந்து முழு இருதயத்தோட நாம வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு சேவிக்க முடியும். அந்த புரிதலோட. மத்தேயு 9வது அதிகாரத்துல 4வது வசனம் வாசிப்போம். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? ஆமீன். இப்ப இந்த இடத்துல இயேசு அவர்களின் நினைவுகளை அறிந்து உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல நல்லா அந்த 2 வார்த்தை கவனிங்க. இருதயங்கள், உங்க இருதயத்துலதான் நீங்க வந்து சிந்திக்கிறீங்க. ஆனா அந்த சிந்தனைக்குரிய அந்த எண்ணங்கள் எல்லாமே, அந்த நினைவுகள், இது எல்லாமே எதோட சம்பந்தப்படுத்தினாக்க நம்மளுடைய மனதோட தான். நம்மளுடைய மனம்தான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு சிந்திக்கிறது, அதை நினைக்கிறது, இது எல்லா காரியமும் வந்து மனதோட, அந்த மனது தான் வந்துட்டு செய்யுதுங்கிறத வந்து பாக்குறோம். அந்த மனம் வந்துட்டு அந்த ஆத்மாவோட வந்துட்டு ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்ப இந்த வசனத்துல இருந்து நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க, உங்கள் இருதயங்கள், அந்த இருதயத்துல ஒரு பகுதி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய ஆத்மாவும் வந்துட்டு வருகிறதுங்கிறத நம்மளால இந்த வசனத்தை கொண்டு வந்து புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமத்துல 6வது அதிகாரத்துல 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. ஆமென். ஆமென். சோ அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம், தோற்றம் எல்லாம். அப்ப அவனுடைய மனது, இந்த இடத்துல வந்து மனதுதான். அந்த மனது வந்து ஆத்மாவோட தொடர்புடையது. இந்த 2 வசனத்தையும் நாம வந்துட்டு பார்த்தோம்னாக்க அந்த இருதயத்துக்குள்ளதான் வந்துட்டு அந்த ஆத்மா ஒரு பகுதியா வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நாம வந்து புரிந்து கொள்ள முடியும். எபிரேயர்ல 4வது அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை வந்துட்டு ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். ஏசப்பா சொல்லிருக்காரு, நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது, மாமிசம் வந்து ஒன்றுக்குமே உதவாதுன்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப அந்த வார்த்தைக்கு வந்துட்டு அவ்வளவு வல்லமை வந்துட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு வல்லமை உள்ளதுனாக்கா, ஆத்மாவையும் ஆவியையும் அப்படின்னு வந்துட்டு முதல்ல பாக்குறோம், கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. அப்ப நம்மளுடைய ஆத்மாவையும் ஆவியையும் வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்துட்டு பிரிக்க முடியும்னு வந்துட்டு வந்து கர்த்தர் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அப்ப ஆனா கர்த்தரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா, அந்த மனிதனுடைய ஆவி ஆத்மாவும் வந்துட்டு ஒரே டைரக்ஷன்ல தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அது வந்து அந்த ஆவி பிசாசோட ஆவியோட கலந்து இருந்தனால அந்த இடத்துல வந்துட்டு இது 2மே ஒரே பக்கத்துலதான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. சந்தோஷமா அந்த உலகத்துக்குரிய சந்தோஷத்தோட இருந்துச்சு. ஆனா தேவனுடைய ஆவி மனிதனுடைய ஆவியோட கலந்தப்ப என்ன ஆகுதுனாக்க, அந்த மனிதனுடைய ஆத்மாவையும் ஆவியையும் அதால வந்துட்டு அழகா வந்துட்டு பிரிக்க முடியும். ரைட்டுங்களா? அப்ப பிரிக்கிறப்ப என்ன ஆகுதுனாக்க, ஆவி வந்துட்டு பர்ஃபெக்டா ஆயிருச்சு. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான்னு வந்துட்டு போட்டிருக்கு. ஆனா இன்னொரு இடத்துல நம்ம வசனம் படிச்சோம்னாக்க, எனக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போங்கிறதுக்கு. எபேசியர்ல 2வது அதிகாரத்துல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு இருக்குது. இங்க ரட்சிக்கப்பட்டீர்கள்ங்கிற பகுதியை நம்ம வந்து பார்த்தோம்னாக்க அதுவும் உண்மையான வசனம் தான். உங்கள் ஆத்மா ரட்சிப்படைவதற்கு நீங்கள் வந்துட்டு பிரயாசப்படுங்கள்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆவி, நமக்குள்ள இருக்கிற ஆவி வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்கு. தேவனுடைய ஆவி அது என்றைக்குமே வந்துட்டு பாவம் செய்யாதுன்னு சொல்லி 1 யோவான்ல 3வது அதிகாரத்துல 9வது வசனம் தெளிவா வந்துட்டு
சொல்லியிருக்குது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறதுன்னு வந்து வசனம் வந்துட்டு தெளிவாக இருக்கிறது. அப்ப நம்ம வந்து பாவம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசு, நம்மளுடைய இருதயமும், ஏன்னா தேவனை வந்துட்டு எப்படி அன்பு கூறணுமாக்க இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு தான் அன்பு கூறணும்னு வந்து சொல்லி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அவனுடைய ஆத்மாவை, அந்த ஆத்மா மனம் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்கா இதுலதான் வந்து நம்மளுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாம் வருது. இதுலதான் நாம வந்து மறுரூபம் ஆகணும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு ஏகப்பட்ட வசனங்களை நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு. நம்மளுடைய ஆவி வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்குதுங்கிறத பார்த்து புரிஞ்சுக்குவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த தேவனுடைய வார்த்தை வந்துட்டு கணுக்களையும் ஊனையும் வந்து சொல்லியிருக்குது. அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னாக்க ஜாயிண்ட்ஸ் அண்ட் மேரோ. அது வேற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய மூட்டுக்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எலும்புகளுக்குள்ள இருக்கிற அந்த மஞ்சையும் வந்துட்டு நம்மளால வந்துட்டு பிரிக்க முடியுங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்குது. நம்மளால எலும்பை பார்க்க முடியும். நம்ம வந்துட்டு மஞ்சையை பார்க்கறது வந்துட்டு அந்த எலும்பை உடைச்சாதான் அதுக்குள்ள வந்துட்டு மஞ்சை வந்துட்டு இருக்கும். அதே போல நம்ம சதையை கழிச்சாதான் வந்துட்டு அந்த எலும்பு இருக்கும். அந்த எலும்பையும் அந்த மஞ்சையும் வந்துட்டு பிரிக்க முடியும்னு வந்துட்டு வசனம் வந்து சொல்லிடுறது. இப்ப நம்மளுடைய சரீரத்துக்குள்ள வந்துட்டு அந்த எலும்புகளை எல்லாம் ஒன்றா சேர்க்கறதுக்குரிய காரியங்கள் பாத்தீங்கன்னா அந்த மூட்டுக்கள் தான். அந்த மூட்டுக்களுக்குள்ளதான் வந்துட்டு அந்த மஞ்சை இருக்குது. அப்ப அந்த மஞ்சை வந்துட்டு அதோட செயல்பாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க அது வந்து இரத்த அணுக்களை வந்துட்டு அது உருவாக்கி நம்மளுடைய சரீரத்துக்குள்ள வந்துட்டு இருதயத்துக்கு அனுப்பி அது வந்துட்டு இருதயத்தின் மூலியமாக அந்த ரத்தங்கள் வந்துட்டு எல்லா உடல் பாகங்களுக்கும் வந்துட்டு போகுது. அப்ப அதுல இருந்து என்ன ஆகுது, நம்மளுடைய ஜீவன் வந்துட்டு நகர்ந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ரத்தம் வந்துட்டு என்னைக்கு குறையுதோ இல்ல ரத்தம் வந்துட்டு முழுமையா வெளியேறுதோ அன்னைக்கு வந்துட்டு ஜீவன் வந்துட்டு இல்லாம போகுது. அப்ப அதே மாதிரிதான் இதை வந்துட்டு இது கர்த்தர் வந்து சொல்றது வந்து ஆத்மாவை வந்துட்டு கணுக்களுக்கு ஒப்பிட்டாகவும் ஆவியை வந்துட்டு ஊனை போலதான் வந்துட்டு சொல்லியிருக்காரு. எப்படி வந்துட்டு நம்மளுடைய ஆத்மா ரிச்சிப்படைகிறதுக்கு அந்த ஆவி வந்து கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள வந்துட்டு செயல்படுகிறப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய ஆத்மா வந்துட்டு உயிர் பெறுகிறதுன்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல இருதயத்தின் நினைவுகளையுமே யோசனைகளையும் வந்துட்டு போட்டிருக்கு. அது நீங்க ஒரு இங்கிலீஷ்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்க தாட்ஸ் அண்ட் இன்டென்ஷன் வந்து போட்டிருக்கு. கர்த்தர் வந்துட்டு நம்மளுடைய இருதயத்தை சோதித்து அறிகிறவர்னு போட்டிருக்கு. ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு பின்னாடி நம்மளுடைய இன்டென்ஷன் அது வந்துட்டு ஆவியை வந்துட்டு குறிக்கிறது. அந்த நினைவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நினைவுகள் எல்லாம் மனதோட சம்பந்தப்பட்டது. அந்த மனம் வந்துட்டு ஆத்மாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த இருதயத்தின் நினைவுகள் யோசனைகள் இது ரெண்டுமே வந்துட்டு இருதயத்துக்குள்ளதான் வருது. அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆவியும் ஆத்மாவும் சொல்லி இந்த ஒரு காரியம் வந்துட்டு இருதயத்துக்குள்ளதான் வந்துட்டு அழகா வந்துட்டு உள்ள வந்துட்டு செட் ஆகுது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம், நானே வாசிக்கிறேன். 1 பேதுருல 3வது அதிகாரத்துல 3வது வசனம், மயிரை பின்னி பொன் ஆபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்காரமாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அப்ப இவ்வளவு நேரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாவும் வந்துட்டு இருதயத்தின் ஒரு பகுதியா தான் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்குள்ள வந்துட்டு அந்த மறைந்திருக்கிற ஆவி, சாந்தமும் அமைதல் உள்ள ஆவியும், இதெல்லாம் வந்துட்டு ஆவிங்கிறது அந்த ஆவியின் கனியில வந்துட்டு சொல்லப்படுகிற அந்த விஷயங்கள். அந்த ஆவியும் வந்துட்டு இருதயத்துல ஒரு பகுதியா தான் வந்துட்டு இங்க வந்துட்டு கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா கர்த்தருக்கும் வந்துட்டு ஒரு இருதயம் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு வந்து வசனம் வந்துட்டு ஆதி ஆகமத்துல நோவாவோட அவருடைய இருதயம் வந்து வசனப்பட்டது. மனிதர்களை வந்துட்டு ஏன் உண்டாக்கணும், அவனுடைய இருதயத்தின் தோற்றமில்ல நினைவெல்லாம் வந்துட்டு எப்பொழுதுமே பொல்லாததாக இருக்கிறது. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு व्यसனமாய் இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப கர்த்தர் வந்துட்டு நம்மளை எல்லாருமே வந்துட்டு அவருடைய சாயலாக தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு உருவாக்குனார். ஆக்சுவலா அது சிருஷ்டித்தார். அப்ப சிருஷ்டித்தப்போ தேவன் வந்துட்டு அவர் ஆவியாக இருக்கிறார். அவருக்கு நன்மை தீமை அறிய, நம்மை போல நன்மை தீமை அறியத்தக்கவனாக வசனம் சொல்லுகிறது. அவருக்கு ஆத்மாவும் இருக்குது. இது ரெண்டையும் சேர்ந்து உள்ளடக்கியதான் வந்துட்டு அந்த இருதயங்கிற அந்த விஷயத்துல. ஏன்னா உங்களுடைய இருதயத்துல இருந்து எது போகிறதோ, உங்க இருதயத்தின் நிறைவு நாள் வாய் பேசுகிறதுன்னு வந்து சொல்லுகிறது. அப்ப அந்த இருதயத்தின் நிறைவு நாள் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு சிந்திச்சு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அது ஆத்மாவையும் ஆவியையும் வந்துட்டு குறிக்கிற விஷயமாக தான் வந்துட்டு இருக்கிறது. யோவான்ல 16:22 வாசிங்களேன்.
அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் வந்து சொல்லியிருக்கிறப்ப அந்த சந்தோஷம்ங்கிறது வந்துட்டு அது உணர்வு. அது வந்து உணர்வுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்மாவோட ஒரு பகுதி தான் வந்துட்டு அது வருது. அப்ப இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா இருதயத்தில் ஒரு பகுதி தான் வந்துட்டு ஆத்மாங்கிறத நாம அந்த வசனத்தின் மூலியமா வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விஷயங்கள் ஆத்மா வந்துட்டு உள்ளடக்குனதா, ஆவியும் வந்துட்டு இருக்குது. ஆவி எப்படி வந்துட்டு இருதயத்தோட சம்பந்தப்பட்டிருக்குங்கிறது நம்ம வந்துட்டு இருதயத்துல ஒரு பகுதி தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து 1 பேதுருல 3வது அதிகாரத்துல 3-4 வசனங்களை பார்த்தோம். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து மனசாட்சியும் வந்துட்டு ஆவியோட ஒரு செயல்பாடு தான், அதுலயே ஒரு பகுதியா தான் இருக்கு, உள்ளடக்கியதுதாங்கிறத பார்த்தோம். அதுக்கு இன்னொரு வசனமா வந்துட்டு எபிரேயர்ல 10:22 வாசிப்போம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆமென். அப்ப நம்மளுடைய பழைய வாழ்க்கையில கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாம வந்துட்டு துர்மனசாட்சி உடையவர்களாக தான் இருந்தோம். இப்ப கர்த்தருடைய ரத்தம் வந்துட்டு நம்மளை வந்துட்டு சுத்தமா வந்துட்டு சுத்திகரிக்குதுன்னு பாக்குறோம். அது வந்து சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டு சரீரம் உள்ளதாகவும் உண்மையுள்ள இருதயத்தின் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடுவோங்கிறப்ப துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் போட்டிருக்கு. அப்ப அந்த இடத்துல மனசாட்சிங்கிற விஷயம் வந்துட்டு ஆவியோட வந்துட்டு சம்பந்தப்பட்டிருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு துர்மனசாட்சி, அப்ப அந்த மனசாட்சியை வந்து இங்க வந்து இருதயத்தோட வந்துட்டு தொடர்பு படுத்தி தான் அந்த வசனம் வந்துட்டு வருகிறது. அப்ப இருதயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய ஆவியையும் நம்மளுடைய ஆத்மாவையும் வந்துட்டு சேர்த்து சொல்றதுதான். அதனாலதான் வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்கள் தேவனை வந்துட்டு முழு இருதயத்தோடும் அதுக்கப்புறம் முழு ஆத்மாவோடும் வந்து சொல்லியிருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்க முழு ஆவியோடும் எங்கேயுமே வந்துட்டு சொல்லலை. ஏன்னா ஆவி வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்குது. ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய உள்ளான மனுஷன், எபேசியர்ல 3வது அதிகாரத்துல 16வது வசனம் சொல்லுது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுங்கள் அப்படிங்கிறப்ப அந்த மனுஷன் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஆத்மாவை தான் குறிக்குது. அந்த ஆத்மாவை தான் வந்துட்டு மறுரூபம் ஆக வேண்டும். அப்ப எப்படி மறுரூபம் ஆக முடியும்னா நீங்கள் அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குது, அதான் இருதயத்துக்குள்ள ஒரு பகுதியா இருக்குது. அந்த ஆவியோட துணையோட நீங்கள் உங்கள் மனுஷனில் வல்லமையாய் நீங்க வந்துட்டு பலப்படணும். அந்த கர்த்தர் வந்து அப்ப நாம வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதுடன் இந்த 3 விஷயங்களையும் நாம வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்த விஷயமா வந்துட்டு நம்ம வந்துட்டு முழு பலத்தோடும் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப முழு பலத்தோடும் பாத்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் 1 பேதுருல 1 அதிகாரத்துல 15வது வசனத்துல, நான் பரிசுத்தர், நீங்கள் உங்கள் எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தமாக இருங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம நம்மளுடைய மாம்சத்துல இந்த உலகத்துல வந்துட்டு நாம நடக்கும் பொழுது நாம எப்பொழுதுமே வந்துட்டு ஏகப்பட்ட நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய அந்த சிந்தனைகள் தான் எண்ணங்களா, அந்த எண்ணங்கள் வந்துட்டு செயல்பாட்டுக்கு வரப்பதான் வந்து நம்ம சரீரத்துல வந்துட்டு செயல்பாடா வெளிப்படுகிறது. அப்ப என்னுடைய நடக்கைகள்ல எல்லாத்துலயுமே நான் வந்துட்டு பரிசுத்தமாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு எல்லா காரியங்களையுமே அததான் வந்துட்டு நம்ம வேணா வாசிப்போமே, 1 பேதுருல 2:12 வாசிப்போமே. உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவருக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க இப்ப நம்மளுடைய நடக்கைகளை தான் கொடுத்து வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வந்துட்டு ஏற்கனவே வந்துச்சுனாக்க நம்ம ஏற்கனவே வந்துட்டு நற்கிரிகளை செய்வதற்கு ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் நாம வந்துட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம வந்துட்டு யாருமே வந்துட்டு அக்கிரமக்காரர்கள், இவர்கள் வந்துட்டு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு அக்கிரமம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. அவருடைய நாமத்துக்கு நாம வந்துட்டு மகிமை செலுத்தாமல் இருக்கக்கூடாது. அதனாலதான் நம்மளுடைய நல் நடக்கைகள்ல வந்துட்டு அவர்கள் பார்த்து நம்மளுடைய நல் நடக்கைகளை பார்த்து, அதுதான் வந்துட்டு மனைவிகளுக்கு சொல்லுவாங்க. யாராவது வந்துட்டு உங்க கணவர் வந்துட்டு இல்ல மனைவியோ வந்துட்டு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம புறஜாதியாரா இருந்தாங்கன்னாக்க உங்களுடைய நல் நடக்கைகள் மூலியமாக சாந்தமுள்ள குணத்தோட நீங்க வந்து அவங்களுக்கு வந்துட்டு போதிக்கவே வேண்டியதில்லை. அவங்க நல்ல நடக்கைகளை பார்த்து அவங்களை நீங்க ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் என்று கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருடைய ஆவி நமக்குள்ள வந்துட்டு இருக்கிறது. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க நாம வந்துட்டு தேவனை வந்துட்டு எதுக்காக வந்துட்டு ஆராதிக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன்.
நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அப்ப நாம வந்துட்டு நமக்கு கர்த்தர் வந்துட்டு ஆவி, ஆத்துமா, சரீரம் இது எப்படி வந்துட்டு செயல்படுகிறது, இதுல நாம எப்படி வந்துட்டு பரிசுத்தமாக இருக்க முடியும், நாம முழு இருதயம்னா என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நாம இவ்வளவு நேரம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அததான் வந்து கர்த்தர் வந்துட்டு இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா பவுல் வந்து சொல்லியிருப்பாரு 2 கொரிந்தியர்ல 4:14 பாத்தீங்கன்னாக்கா, புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானவன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான்னு வந்துட்டு சொல்றாரு. அப்போ உள்ளான மனுஷன்னாக்கா அவனுடைய இருதயத்தை தான் அவன் சொல்றது. அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆவி, ஆத்துமா, ஆவி பர்ஃபெக்டா இருக்குது, நம்மளுடைய ஆத்மா தான் வந்துட்டு மறுரூபம் ஆகணும். ஆனா வெளிப்புறமான மனுஷன் வந்துட்டு அழிந்தாலும் அதை பத்தி நம்ம வந்துட்டு கவலைப்பட தேவையில்லை. நம்ம வந்து உள்ளான மனுஷன்ல வந்துட்டு வல்லமையா வந்துட்டு நாள் கர்த்தர் அறிவுல நாம வந்து வளரணும். நன்மை தீமை அறிந்து கர்த்தருக்கு சித்தம் எதுன்னு நாம வந்துட்டு அதை அறிந்து கொண்டு வந்து செயல்படணும். அதற்காக தான் கர்த்தர் வந்துட்டு யார் யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே தேவனுடைய பிள்ளையாகக்கூடிய அந்த அதிகாரத்தை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. ஸோ நாம வந்துட்டு இதோட அர்த்தத்தை முழுமையாக நாம வந்துட்டு புரிந்து கொண்டோம்னாக்க நாம இன்னும் வந்துட்டு விசுவாசத்துல அதிகமாக வளரணும். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு, கடுகு விதையளவு உங்களுக்கு வந்துட்டு விசுவாசம் இருந்தா அந்த மலையை பார்த்து நீங்க வந்துட்டு நகர்ந்து போன்னு சொன்னாக்க அதை நீங்க அப்படியே ஆகும்னு சொல்லி உங்க இருதயத்துல விசுவசிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இருதயத்துல நான் விசுவசிக்கணும்னா என்னுடைய ஆவி வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்குது, பட் என்னுடைய ஆத்மா வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு தேவனுக்கு விரோதமா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்துட்டு மாமிச சிந்தை, ஏன்னா வாசிச்சு பார்ப்போமே ரோமர்ல 8வது அதிகாரத்துல 7வது வசனம். எப்படி என்றால் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. மாமிச சிந்தை என்னைக்குமே வந்துட்டு தேவனுடைய வார்த்தைகளை என்னைக்குமே வந்துட்டு ஏற்றுக்கொள்ளாது. அப்ப நாம வந்துட்டு இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு, கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால். அப்ப நாம யாருக்காவது ஒருத்தருக்கு வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்றாரு, நீ யார் மேலேயாவது கை வச்சு ஜெபம் பண்ணினா அவனுக்கு வந்துட்டு விசுவாசத்தோட ஜெபம் பண்றப்ப அவனுக்கு வந்துட்டு சுகமாகும். நம்ம கை வைக்கிறதுக்கு முன்னாடி கை வச்சு சில நேரத்துல வந்துட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கப்பே வந்துட்டு நமக்கு மைண்ட்ல வந்துட்டு மற்றவங்க எல்லாம் பாக்குறாங்க, இவனுக்கு சுகம் ஆகுமா ஆகாதாங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் நமக்குள்ள வந்துட்டு வரும். ஏன்னா அதெல்லாமே வந்துட்டு அந்த மாமிச சிந்தையை வந்துட்டு எப்படி நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த நேரத்துல. அப்போ வந்துட்டுதான் இதுதான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு மாம்சமும் ஆவியும் ஒன்றோட ஒன்று வந்துட்டு எதிராகவே வந்துட்டு செயல்படுகிறது. அப்ப அந்த இடத்துல நம்மளுடைய மாம்ச சிந்தைய நாம கர்த்தருடைய ஆவியானவர்கிட்ட, எனக்குள்ள வந்து பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, அதுக்கு நான் வந்து முழுமையாக அந்த நேரத்துல வந்துட்டு என்னுடைய மாமிச சிந்தையை வந்துட்டு நான் அடக்கணும் அந்த நேரத்துல ஜெபம் பண்றப்ப. அப்ப ஏன்னா கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு உன்னதங்களிலே ஒரே ஆவியில அவரோட கூட உட்காரவும் செய்திருக்கிறார். அப்ப இதை வந்து நாம வந்துட்டு முயற்சி மூலியமாக நாம வந்து பயிற்சி செய்யறப்ப நம்ம யார் மேல கை வச்சாலும் வந்துட்டு அதை வந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம வந்து சுவிசேஷத்தை வந்துட்டு வெறும் நாவனால அறிக்கை செய்யறது மட்டும் போதாது, தேவனுடைய ராஜ்யமானது பேச்சுல மாத்திரம் கிடையாது, பலத்திலையும் இருக்கிறதுன்னு வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து பவுல் வந்துட்டு போகிற இடமெல்லாம் வந்து செய்தார்கள். இன்னைக்கு நம்ம சகோதரர்கள் வந்துட்டு செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். நாம இன்னும் வந்து ஆழமாக விசுவாசத்துல உறுதிப்பட்டு கர்த்தர் வர அன்னைக்கு வந்துட்டு விசுவாசத்தோட இருப்பதற்காக தான் வந்துட்டு இன்னைக்கு இந்த இருதயம், ஆத்மா மற்றும் வந்துட்டு மனது, நம்மளுடைய பலம், இதை குறித்து வந்துட்டு நம்ம இன்னைக்கு வசனத்தோட வந்துட்டு தியானிச்சு பார்த்தோம். ஸோ இதுல வந்துட்டு நாம வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதிகமாக பலப்படுவதற்கு வசனங்களை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஆராய்ந்து பண்ணுகிறது மூலமா தான் வந்து நாம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியுங்கிறத நாம வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு புரிந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை ஆராதிக்கின்றேன், உமக்கு மகிமை செலுத்துகிறேன். நீர் என்றென்றுமே வந்துட்டு பரிசுத்தராக இருக்கிறீங்கப்பா. எங்கள் எல்லோரையுமே உம்முடைய பரிசுத்தத்திற்கு தெரிந்து கொண்டு அழைத்து கொண்டு வந்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, இன்னைக்கு வந்துட்டு நாங்க வந்து முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் எப்படி வந்துட்டு நாங்க வந்துட்டு தேவன் ஒருவரேங்கிறத அதை முழுமையாக புரிந்து கொண்டோமோ, அதே போல வந்துட்டு எங்கள் சரீரத்துக்குள்ள வந்துட்டு நாங்க சரீரத்துல இருக்கிறவர்கள் நாங்கள் எங்கள் ஆத்மாவோட வந்துட்டு நாங்க வந்து எப்படி வந்துட்டு உங்களை வந்துட்டு சேவிக்கிறது அப்படிங்கிறத குறித்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கப்பா. ஆனா நாங்க வந்துட்டு தேவனை வந்துட்டு எங்களுடைய ஆவியில தான் வந்துட்டு பரிசுத்த ஆவியோட துணை கொண்டுதான், ஒரே ஆவியில தான் நாங்க வந்துட்டு அவரோட வந்துட்டு அவரை ஆராதிக்க முடியும். ஆனா நாங்க எங்களுடைய ஆத்மாவோ வந்துட்டு
எல்லா காரியங்களும் தேவனுக்கு நன்மை எது, தீமை எது, பிடிக்காத காரியங்கள் எதுங்கிறத வந்துட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து நாங்க வந்து முழுமையாக மறுரூபமாகணும்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதற்கு நாங்க இது வரைக்கும் வந்துட்டு முழுமையாக எங்களை வந்து ஒப்பு கொடுத்து அதை வந்துட்டு சின்சியரா நாங்க வந்துட்டு உண்மையோடு நாங்க இது வரைக்கும் செயல்படுத்தாமல் இருந்தோம்னா அப்பா தகப்பனே எங்களை நீ தயவாய் மன்னியும் அப்பா. இதோ இந்த நேரத்துல நாங்களை எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நாங்க இனி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நாங்க காலையில எழுந்திருக்கும் பொழுதும் மாலையிலேயும் சரி, நாங்க எப்பொழுதுமே எல்லா நேரத்திலயுமே கர்த்தர்ட்ட வந்துட்டு ஆராதனை செய்வதற்கு அவரோட ஐக்கியப்பட்டு இருக்கிறோங்கிறத ஐக்கியத்துலதான் இருக்கிறோம். அந்த ஐக்கியத்தை எங்களுடைய ஜெபத்தின் மூலியமாக தான் வெளிப்படுத்த முடியும். உங்களுடைய வார்த்தைகளை படித்து அதற்கேற்றபடி நீங்க எங்களுக்கே எப்படி ஜெபம் பண்ணுவது என்று எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனா நீங்க வந்துட்டு எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, எங்களுக்கு எல்லா காரியங்களும் எங்களுக்கு ஜெபத்துல வந்துட்டு உதவி செய்றீங்கப்பா. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க சொல்லியிருக்கீங்க நாங்க எப்பொழுதுமே மனுஷன் வந்துட்டு இருக்கிற நாளெல்லாம் வந்துட்டு சந்தோஷமாகவும் நன்மை செய்கிறவனாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அது உங்களுடைய ஆவியின் துணையின்றி எங்களால வந்துட்டு ஒண்ணுமே வந்துட்டு செய்ய முடியாதப்பா. ஏன்னா இப்போ என்ன எல்லா காரியம், ஏன்னா நீங்க வந்துட்டு எங்களுடைய இருதயத்தை வந்துட்டு அறிந்து ஆராய்கிறீரப்பா. எங்களுடைய ஆவியினால வந்துட்டு எங்களுடைய ஆத்துமாக்குள்ள வந்துட்டு என்னென்ன காரியங்கள் சிந்தனைகள் ஓடிக்கொண்டு இருக்குதுங்கிறத நீங்க வந்துட்டு அறிந்து ஆராய்ந்து எங்களுக்கு நீங்க எல்லாவற்றையுமே வெளிப்படுத்துறீங்கப்பா. எங்களுடைய மனசாட்சியே வந்துட்டு எங்களுடைய குற்றம் உண்டு குற்றம் இல்லைங்கிற விஷயங்களை எங்களுக்கு வந்துட்டு புரிய வச்சிருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நாங்கள் இனிமே வந்துட்டு இந்த கேட்ட வசனங்கள் மூலியமாக அனுதினமும் வந்துட்டு உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் வந்து விசுவாசத்துல இன்னும் வளர்ந்து உமக்கு சித்தமான காரியங்களை செய்வதற்கும் உங்களுக்கு மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால அவர்களை ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லா ஜெபங்களையுமே எடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், brothers and sisters.